உன்னுடைய திறமையை நீ வெளிக்காட்டு, உன்னால முடியும். ஒருத்தனை மிதிச்சு நம்ம முன்னுக்கு வான்னு சொல்ல, ஒன் ட்ராக்ல நீ போயிட்டே இரு. வணக்கம் மக்களை, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சபரி அண்ணனோட ஃபேமிலி தான் உள்ள வர போறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றத இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து, என்னோட கருத்து. அதாவது சபரி அண்ணன் நல்லா விளையாண்டு இருந்தாரு. என்னைக்கு இந்த பார்வதியை மிதிச்சிட்டாரோ அடிச்சிட்டாரோ அப்படின்னு ஒரு சண்டை வந்துச்சு. அதுக்கடுத்து பாவம் மனசு உடஞ்சு போயிட்டாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் பொறுமையா, எல்லா பக்கமும் ஒரு நிதானம் விளையாட ஆரம்பிச்சாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிருங்க. வழக்கம் போலதான் மக்கள் எல்லாரும் வெளியே காலைல உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சாங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாங் போட்டோன்னு என்ன பண்றாங்க, எல்லாரும் வருஷம் நினைக்கிறாங்க. அப்ப சபரிக்கு தெரிஞ்சு அம்மா பாட்டு போட்டோன்னே நம்ம அம்மாவும் ஃபேமிலியும் தான் வரப்போறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. உடனே பாட்டு போட்டோன்னே அந்த இதை ஓப்பன் பண்ணாங்க. லைட் ஓப்பன் பண்ணனே அவருக்கு தெரிஞ்சிச்சு அம்மா வந்துட்டாங்க. அவங்களும் அழுதாங்க வெளியிட்டு. இவரும் அழுதுட்டு இருந்தாரு. அப்புறம் டப்புன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா டாஸ்க்கு போயிடணும். அந்த டாஸ்க்கு போயிட்டாங்க. அந்த டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி பெல்ட்ல பாலை கட்டி உள்ள பால் இருக்கும் டப்பால, அதை குலுக்கி வெளியே தள்ளி விடணும். நம்ம சபரினை கரெக்டா அந்த டாஸ்க் எடுத்து அங்கிட்டு ஜம்ப் பண்ணி பாலை எப்படியே வீழ்த்திட்டு வெளியே பேச வந்தார் மக்களே. ஃபர்ஸ்ட் அம்மாட்ட பேச வராங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு மக்களே, அம்மா என்ன சொல்றாங்கன்னா, தனியா இருக்கும் போது கூப்பிட்டு இது அதாவது உன்னோட திறமையை வெளிக்காட்டு, உன்னால ஜெயிக்க முடியும், உன்னோட திறமையை வெளிக்காட்டு, யாரோடையும் இது பண்ணாத மாதிரி உன்னோட திறமையை வெளிக்காட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து அவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தனை மிதிச்சு முன்னுக்கு வர வேணாம், உன்னோட ட்ராக்ல நீ போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மக்களே, அவர் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. விளையாட என்ன, அந்த பார்வதியோட அந்த சண்டையிலேருந்து ஆளு கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்காரு. மக்களே, அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான். இப்போ அந்த மேட்டருக்கு அப்புறம் கொஞ்சம் உடஞ்சு கொஞ்சம் இப்போதான் ரிலீஃப் ஆகி நார்மலாக விளையாண்டுட்டு இருக்காரு மக்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.